ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ராஜன் வீரமர் எழுதிய தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி வழங்கும் உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் நேரு மீது கிட்டத்தட்ட 1020 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டை இடி முன்வைத்திருக்கிறது. அது சார்ந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கிறது இடி. இது ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு மீது ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்காக ஈடு செய்வதா, அல்லது ஊழல் குற்றச்சாட்டு உண்மையாகவே அந்த துறையில நடைபெற்று இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பெரும் விவாத பொருளாக மாறி இருக்கு. இது சார்ந்து எந்த நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு எடுக்கவில்லை அப்படிங்கிற முதல் பார்வையோடு இன்றைய விவாதத்தை நான் துவங்குறேன். நேரு 1020 கோடி ஊழல், அடுத்த செந்தில் பாலாஜி போவார் திரும்ப வருவார் அப்படிங்கிற தலைப்போடு நம்ம பயணிக்கிறோம். இரண்டு கருத்துரையாளர்கள் நம்முடைய இணைகிறாங்க. வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர் திரு ஆரோக்கிய சதீஷ், மூத்த பத்திரிகையாளர் திரு டிவி சோமு, இருவரையும் வரவேற்றுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். நான் முதல்ல ஆரோக்கிய சதீஷ்ட வார்த்தை துவங்குறேன். நேரு அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டுகளை ஈடு முன்வைக்கிறாங்க? இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த குற்றச்சாட்டுகள் வந்து எப்படி வெளியில் வந்துச்சுங்கிறத நம்ம அவசியம். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 30 கோடி ரூபாய் வந்து டைவர்ஷன் பண்ணார் அப்படின்றது. பேங்க்கில் வந்து ஐஓபியில் வந்து நேருவை சேர்ந்த நிறுவனம், அதாவது ட்ரூ வேல்யூ ஹோம்ஸு, அதுக்கப்புறம் ட்ரூடோம் எல்லாமே இந்த நிறுவனங்கள், அலைடு சிஸ்டர் கன்சர்ன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு 30 crores பணத்தை வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கு வந்து வழக்கு தொடர்ச்சு சிபிஐ மேலே. ஓகேங்களா? பேங்க்கு தொடர்ந்த வழக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இடி இன்வால்வ் ஆகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிஃபோர் எலெக்ஷன் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு பே ஈவன் 30 crores. 30 கோடி பணத்தை பேங்க்குக்கு திரும்ப தர முடியாமல் அதை வேறு வழியில் டைவர்சிஃபை பண்ணிட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு தான் பேங்க், இது வந்து மத்திய அரசோ மாநில அரசோ வந்து நேரு மேலே வந்து வழக்கு தொடரலை. ஓகேங்களா? ஐஓபி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஒரு ஷெட்யூல்டு பேங்க், ஒரு கவர்மெண்ட் பேங்க், சிபிஐயில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா சிபிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2021 வந்து சார்ஜ் ஷீட் போடுறாங்க. எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை முன்னிட்டு தான் வந்து இடி வந்து உங்களுக்கு வந்து விசாரணை நடக்குது. ஏன்னா வந்து சிபிஐ விசாரணை முடிஞ்சு தான் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்லேருந்து அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. அது வந்து இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 11/4/25 அன்னைக்கு இடி வந்து அந்த வெரிஃபிகேஷனை பண்ணுறாங்க. அப்போ இவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. இவங்க வாட்ஸ்அப் சேட்டு, இவங்களோடது இடி எல்லாத்தையும் கைப்பற்றிடுவாங்க. அவங்க லேப்டாப்பு இது எல்லாத்தையுமே கைப்பற்றிடுவாங்க. இந்த லேப்டாப் எல்லாத்தையும் வந்து விசாரித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஜூலை 2025 ஒரு ஸ்குவாஷ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த ஸ்குவாஷ் பெட்டிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த 30 கோடி ரூபா செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பேங்க் கேஸ் போட்ட கேஸு, ஆட்சிக்கு வந்தவுடனே 30 கோடி ரூபா செட்டில் பண்ண முடியுது. இவங்களுக்கு சம்பளம் எவ்வளோங்க? மாதம் என்ன 1 கோடி ரூபாவா 50 லட்சமா? எப்படி செட்டில்மெண்ட் பண்ண முடியும்? ஓகேங்களா? ஸோ இதை தான் ஆய்வு பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஸோ இதை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஸ்குவாஷும் பண்ணிடுச்சு. அதாவது அந்த 30 கோடி ரூபாய்க்கு பேங்க் போட்டுச்சு பார்த்தீங்களா கேஸு, அந்த கேஸை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க. ஜூலை 2025 வந்து இடி அண்ட் ஸோ அந்த பிஎம்எல்ஏ ப்ரொசீடிங்ஸ் வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக இருந்துச்சு. ஆல் த ப்ரொசீடிங்ஸ், கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ், பிஎம்எல்ஏ ப்ரொசீடிங்ஸ், ஆல் த ப்ரொசீடிங்ஸ் ஸ்டேட் கேன்சல்டு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கு போட்ட கேஸில் வந்து, ஏன்னா 30 கோடி ரூபா அவர் திரும்ப பேங்க்கு கட்டிட்டாருன்றதுனால இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆனால் இடி வந்து எடுத்துகிட்டு போனாங்களா பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸை அவங்க ஆய்வு செய்யணும். அந்த ஆய்வு செய்கிறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஷ் ஃபார் ஜாப்ஸ் ஸ்கேம் வெளில வந்துச்சு. அதாவது அந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா 25லேருந்து 35 பேருக்கு மட்டும் ஐ திங்க் இதில் வந்து 2538 போஸ்ட்டுக்கு
ஓகேங்களா. இதில் கரெக்டான ஆதாரத்தோட 150 போஸ்ட்டுக்கு வந்து எப்படி கைமாற்றப்பட்டது, ஓகேங்களா, எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க, எங்கே பணம் கொடுத்துருக்காங்க, இவங்க கொடுத்த பணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூ ஆர் செலக்டடுன்ற வரைக்கும் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் சேட்டு மற்ற முகாந்திரம் எப்படி பணம் போயிருக்கு, ஈவன் இந்த ஹவாலா டிரான்சாக்ஷனாக வெளிநாட்டுக்கும் போனதுக்கான ப்ரூஃப் எல்லாமே வச்சுருந்தது தான் இந்த ஜாப் ஃபார் கேஷ். அதில் வந்து 150 கோடி 150 பேத்துக்கு இருக்குது. பாக்கி 2538 பேர் இதில் வந்து நல்லா கரெக்டாக பாஸ் பண்ணவங்களும் இருப்பாங்க. இல்லைன்னா இது எல்லாமே ஃபுல்லாக ஸ்கேமா அப்படிங்கிறது விசாரித்தா தான் தெரியும். புரிஞ்சுங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கான்ட்ராக்ட்ஸு, இந்த சானிடரி கான்ட்ராக்ட்ஸு, வாட்டர் கான்ட்ராக்டு, இப்போ எல்லாத்தையுமே ஓகேங்களா. இப்போ நம்ம 4000 கோடியுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அந்த மாதிரி பல சானிடரிக்கு போடுற இது. நகரப்புற அமைச்சர்னா அட்மினிஸ்ட்ரேஷன்னா ஒரு பெரிய புழக்கம் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட். மெயின்லி அபவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 crores வந்து இந்த ஆட்சியில் வந்து டிரான்சாக்ஷன் இருக்கும். இந்த டிரான்சாக்ஷனில் கீப்பிங் பேர் மினிமம் 7.5% to 10% டிரான்சாக்ஷன் ஆயிருந்துச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா கீப்பிங் த மினிமம் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே அதில் தான் வந்து அந்த 1200 கோடின்னு சொல்கிறாங்க. இப்போ சிபிஐக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும்ல, இடிக்கு கிடைச்சிருக்கு, தமிழ்நாடு காவல்துறை அதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கும்? இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கமிஷன் போயிருக்கதே எங்கன்னு கேட்டிங்கன்னா திமுக அரசுக்கு தானே. திமுக அரசுக்கு தான் அவங்க பார்ட்டி ஃபண்டுன்றதுக்கு தான் கமிஷன் போயிருக்குங்கிறதே அவங்க வந்து ப்ரூஃபாக வைக்கிறாங்க. இப்போ பார்ட்டி ஃபண்டுக்குன்னு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா. அன்னைக்கு வந்து கலைஞர் டிவிக்கு பார்ட்டி ஃபண்டுன்னு போனப்போ வந்து யாரை கொண்டு வந்து விசாரணைக்கு வச்சாங்க, தயாளம்மாவை கொண்டு வந்து விசாரணைக்கு வச்சாங்க. இங்கே பார்ட்டி ஃபண்டுக்குன்னு இப்போ போச்சுன்னா ஹூஸ் பார்ட்டி, ஓகேங்களா. அப்பா பிதா சுதன்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்ட்டியில் தானே இருக்கிறாங்க. ஸோ தே ஹாவ் டு பி கொஸ்டின்ட். ஆக்சுவலி தி கல்பிரிட் பிகைன் திஸ் மெயின் கல்பிரிட் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து விசாரிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு சார்ஜ் ஷீட் ஒரு இடி போட்டா, இப்போ இடி 2 முறை கடிதம் எழுதிட்டாங்க. கடந்த ஆண்டும் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க, இந்த ஆண்டும் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் கடந்த ஆண்டு இல்ல, கடந்த 45 நாளைக்கு முன்னாடி அந்த கேஷ் ஃபார் ஜாப்ஸ் அந்த அப்போ இப்போ ரீசெண்டா ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த 2 கடிதத்துக்குமே நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இந்த கடிதம்னு நீங்க சொல்லாதீங்க தயவு செய்து. கடிதம்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் இல்லைன்னா 2 பேப்பர், இதை தான் நம்ம கடிதம்னு சொல்லுவோம். இங்கே இடி எவ்வளோ பேஜ் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம்னா கூட கிட்டத்தட்ட 252 பேஜ் கொடுத்துருக்காங்க. தே கிவன் த கிளாரிஃபிகேஷன், ஓகேங்களா. வாட்ஸ்அப் சேட்டோட கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, டிரான்சாக்ஷன் மோடோட கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸோட ரிசிப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி பல அந்த பிரைப் எப்படி எப்படின்னா கலெக்ட் பண்ண விட்டது, இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அ சிஸ்டமேட்டிக் ஃப்ராடு. நடவடிக்கை எடுக்கல, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. தமிழ்நாடு தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மேலே எப்படி நடவடிக்கை எடுத்துட முடியும்? இது வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த 200 இப்போ வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து தக்க பதில் சொல்லணும். இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை என்னை விசாரிக்கிறதுக்கு, எனக்கு விசாரிக்கிறதுக்கு அனுமதி வேணும். இப்போ டைரெக்டாக வந்து நம்ம சட்டசபையில் ஏற்றனால தான் இடி சீக்கிங் பர்மிஷன் ஆஃப் த தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்படிங்கும் போது நீ விசாரிக்கவே கூடாதுங்கிறது வந்து இது வந்து ஒரு 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 ஆதிக்கத்தை காட்டுதில்ல. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அந்த 2538 பேர்த்தில் செலக்ட் ஆனவன் எப்படி இருப்பான்? இவங்க காசு வாங்கிட்டதுனால அந்த காசை வாங்கிட்டு இவங்களுக்கு சீட்டு போட்டு கொடுக்குறதுனால அவன் என்ன பண்ணுவான்? நாளைக்கு போஸ்ட்டில் அவன் உட்காந்து என்ன பண்ணுவான்? அவன் 25-35 லட்ச ரூபா எப்படி சம்பாதிக்கணும்னு தான் பார்ப்பான். ஸோ இந்த லஞ்ச ஊழலை வந்து பெருக்கிறது, இந்த லஞ்ச ஊழலை பெருக்கிறது வந்து இந்த ஜாப் ஸ்கேம்ஸ் தான் மெயின். நெக்ஸ்ட் இந்த கான்ட்ராக்டர்ஸ், நான் சொல்கிற கான்ட்ராக்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாரிக்கும் போதே எனக்கு கேட்டிங்கன்னா அந்த கான்ட்ராக்டருக்கு பணம் கொடுத்தாங்கல்ல அவங்களே நீங்கள் வந்து அக்யூஸ்டாக போடணும். இது ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக வெடிச்சிருக்கா? இல்லை நீ இடி சொல்கிறாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அரசு செய்யலை, இது ஒரு பக்கம். இது தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய பேசு பொருள் ஆகலை. எதிர்கட்சிகள் இது வந்து இங்கே பாருங்க, இன்னைக்கு வந்து எந்த விஷயத்தையுமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தட்டி கழிக்குது. எதிர்கட்சிகள் நீங்க வந்து அதாவது இந்த இன்ஃபர்மேஷன்ஸே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எதுக்கு வந்து எப்படி இப்ப நீங்க ஜென்ரலா வந்து எதிர்கட்சி நீங்க என்ன நினைப்பீங்க? மத்திய அரசு போட்டு இடி வந்துருச்சு, சிபிஐ வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் இந்த சொல்றது தான் நான் சொல்றேன். இது எப்படி இந்த கேஸை போட்டாங்கன்றத ஐஓபி பேங்க் தான் ஃபர்ஸ்ட் கேஸை போட்டுச்சு. ஐஓபி பேங்க் என்ன வந்து நேருக்கு வந்து விரோதியான பேங்கா? 30 கோடி இருந்தாலும் கட்ட முடியல.
அதாவது 21க்கு முன்னாடி 21க்கு முன்னாடி ஓகேங்களா, ஆட்சியில் அமைக்கிறதுக்கு முன்னாடி 30 கோடி கட்ட முடியல, சர்ஃபாசி நோட்டீஸ்னு சொல்லுவாங்க செக்யூரிட்டைசேஷனில். அதில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ஃபாரன்சிக் ஆடிட் வந்து இனிஷியேட் பண்ணி இந்த பணத்தை வந்து வேற இடத்துக்கு லோன் வாங்குறது ஒரு விஷயத்துக்காக, அந்த லோன் வாங்கின ஒரு விஷயத்துக்கு வந்து டைவர்ட் பண்ணுற ஃபண்ட்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸும்பாங்க. இப்போ நான் வந்து இந்த கடை வைக்கிறேன் சார்னு 30 கோடி ரூபா லோன் வாங்கிட்டீங்க, நீங்கள் கடை வைக்காமல் நீங்கள் அந்த பணத்தை எடுத்து வேறு ஏதாச்சும் தொழில் பண்ணிங்கன்னா கூட இட் இஸ் கால்ட் அஸ் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல்டு பேங்க்கு ஐஓபி, ஓகேங்களா, ஒரு ஐஓபி வந்து இவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணதுன்னா ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஃபைல் பண்ணியிருக்கா, ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுன்னா ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஃபைல் பண்ணியிருக்கா. இதுவும் இந்த செட்டில்மெண்ட் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த செட்டில்மெண்ட் வந்து ஸ்குவாஷ் த ப்ரொசீடிங்ஸ்னு போட்டாங்க. ஈவன் தோ யூ செட்டில் த மேட்டர் வித் ரிகார்ட் டு த ஓடிஎஸ் அமௌண்ட், இட் இஸ் நாட் நெசசரி டு க்ளோஸ் த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். இது சுப்ரீம் கோர்ட்டோட ரூலிங்கே இருக்குது. பட் ஆனால் அது நடந்துருச்சு, நம்ம கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் உள்ளுக்குள்ள நம்ம போக விரும்பலை. ஆனால் அதுலேருந்து எங்கே வந்துச்சு பாருங்கள், ஓகேங்களா. ஏன்னா கடவுள் வந்து எந்த கடவுளாக இருந்தாலும் வந்து சும்மா விட மாட்டான். இங்கேருந்து போய் கொள்ளடிச்ச காசு கொண்டு போய் அவன் 45 லட்ச ரூபா போட்டாருன்னா அந்த கடவுளே திருப்பி அடிச்சது தான் கோடி 45 கோடி திருப்பி அந்த கடவுளே திருப்பி அடிச்சது தான் இந்த சவுக்கடி. அந்த கடவுள் தான் திருப்பி அடிச்சிருக்கு. சோமு சார் பல கேஸ்ல அடிக்கிறது இல்லையா, 45 கோடி கமிஷன் கொடுக்கறது இல்லையா சார்? அந்த கணக்கை வச்சு பார்த்தா 45 கோடி எவ்வளவு வரும்னு தெரியலையே. அமைச்சர் நேரு மேல ஒரு குற்றச்சாட்டு, இதையும் ஏதோ அரசியல் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டா கடந்து போயிட முடியுமா? அதாவது என்னென்னா இதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. தமிழன்னா உங்களுக்கு இழிச்ச வாயினா, இப்போ விஜய் மல்லையா அவரும் வங்கியை தான் இது பண்ணார், அவரு போய் நல்லா இதில் இருக்கிறாரு, ஏன் நேரு தம்பி செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதில்ல இல்லை. ஏன்னா அப்படியும் கொண்டு போயிடுவாங்க இந்த அரசியலை, அப்படி தான் இருக்குது நிலைமை. ஆனால் உண்மையாகவே என்ன அப்படின்னா சீரியஸாக பேசுவோம், ஒரு ஊழல்ங்கிறது வந்து ஒட்டுமொத்த நாட்டையே வந்து ஒரு பின்னோக்கி தள்ளிரும் அப்படின்னு சொன்னவர் நேரு தான். இந்த கேஎன் நேரு இல்லை, ஜவஹர்லால் நேரு சொன்னார். ஆனால் அவருடைய காலத்திலே 1957 உங்களுக்கு தெரியும் முந்த்ரா ஊழல், எல்ஐசி இதை வாங்கி மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்தது. இப்போ அதோடைய மதிப்பு பார்த்தா ஒரு 1000 கோடி இருக்கும் இப்போதைய ஒரு மதிப்பு பார்த்தா. அதை ஏன் சொல்கிறேங்கிறது பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த நேரு விஷயத்துக்கு நம்ம வந்தோன்னா, இப்போ சார் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. 2 விஷயத்தில் அது ரொம்ப பாதிக்கும். ஒன்று, இந்த பணம் வாங்கிக்கிட்டு இவங்க பண்ணுற ஒரு ஊழல் விஷயம் இருக்குது இல்லையா, அது அடுத்தவனை என்ன செய்யணும், பணம் வாங்காமல் வேலை கிடைச்சவனே லஞ்சம் வாங்குற ஆளாக இருக்கான், நம்ம பார்க்குறோம். பெரும்பாலும் விதிவிலக்காக சில பேர் இருக்கலாம். அப்போ பணம்னு கொடுத்து வந்தவன் என்ன செய்வான், அவன் அதை பெருக்க தானே பார்ப்பான். அது ஒன்று. அடுத்தது இந்த இவங்க சொல்கிறேன், இந்த டெண்டரை வாங்கக்கூடிய ஒப்பந்ததாரர்களுக்கு அதில் கமிஷன் அடிக்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம கடந்த வெள்ளத்தில் கூட பார்த்தோம், கட்டி சில மாதங்கள்லேயே வந்து பாலம் உடைந்தது. அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு நாட்டுக்கு எவ்வளவு இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லா விதத்துலேயுமே இது பாதிக்குது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க வந்து அந்த அமலாக்கத்துறை பட்டியலிட்டு இல்லையா, எந்தெந்த விதத்தெல்லாம் அவங்க வந்து பண்ணாங்க அப்படிங்கிறத. அதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தூய்மை பணியாளர்களை வந்து பணிக்கு வைக்கிற அவுட் சோர்சிங் ஒப்பந்தங்கள், அதுலேயும் வந்து இவங்க அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இதனால் பணத்தை பார்த்தா இப்போ சென்னையிலேயே 2 மண்டலங்களில் இப்போ நம்ம பார்த்தோம், இன்றைக்கியும் அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இதோடைய பின்னணியை புரிஞ்சிக்க முடியுதா? இங்கே மேலே இருக்கிறவங்க வாங்குகிற மிகப்பெரிய பல கோடி பணம் வாங்கிட்டு பண்ணுற ஊழல் வந்து இந்த துப்புரவு பணியாளர்களாக தூய்மை பணியாளர்களாக இருக்கிறவங்க வரைக்கும் பாதிக்குது. இப்போ இந்த ஊழல் இல்லைன்னா பழைய மாதிரி என்ன செய்யும், அரசு அதாவது நகராட்சியோ மாநகராட்சியோ தூய்மை பணியாளர்களை நியமிக்கும், அவங்களுக்கான ஒரு உரிய ஊதியம் கிடைக்கும். இப்போ இது முழுக்க முழுக்க இந்த ஊழல்ங்கிற அந்த விஷயம் என்ன ஆகுது, இந்த அடிமட்டம் வரைக்கும் பாதிக்குது. ஆனால் இது பேச மாட்டேங்கிறாங்களே சார், 2 அரசியல் கட்சியும் பேச மாட்டாங்களே. இது பிரதானமாக எடுத்து இன்னைக்கு இபிஎஸ் பேசியிருக்காரு அப்படின்னா அது ஒரு பெரிய குறிப்புகள் இல்லை. சரி, இப்படி எங்கள் அமைச்சர் மேலே பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கு, இது பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு முதலமைச்சர் பேசுவார்னா அவரும் பேசலை. அப்போ 2 பேருமே இது ஊழல் அப்படிங்கிற இடத்துலேருந்து கடந்து போயிடுறாங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ ரேஷன் கடையில் இந்த பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயம் இருக்குது இல்லையா, அந்த போக்குவரத்து. அதில் கிறிஸ்டின்னு ஒரு கம்பெனி மேலே போன ஆட்சியில் வந்து அவங்க ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அறப்போர் இயக்கம் வந்து புகார் கொடுத்தது ஆதாரத்தோட. அதே இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லைங்கிறோம்ல.
இப்போ டாஸ்மாக் தொடர்பாக ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு. என்னன்னா, 2 கட்சியும் இல்லை கட்சிகளை சார்ந்த ஆட்கள் வந்து சாராய ஆலைகள் நடத்துகிறாங்க. இதில் ஆளுங்கட்சி தரப்பு ஆலைகள் நடத்துகிறப்ப 60% டாஸ்மாகுக்கு வாங்குவாங்க. இல்லை ஆட்சி மாறிடுச்சுன்னா அவங்க 60%, இவங்க 40%. அப்போ இதை ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிறிஸ்டி அப்படிங்கிற அந்த நிறுவனம் பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கும் தொடருது. அதே போல் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பள்ளிக்கரணையில் சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய அங்கே வந்து வீடு கட்டுறதுக்கோ கட்டிடங்கள் பொதுவாக கட்டுறதுக்கு அனுமதி தரக்கூடாது. 15 ஏக்கர் கொடுத்துருக்குறாங்க. இது ஏற்கனவே இந்த மாதிரியான தில்லுமுள்ளுகள்லாம் நடந்திருக்குது. அந்த தில்லுமுள்ளுக்கு காரணமான சார்பதிவாளர் அலுவலகத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிக்கு பதவி நீடிப்பு கொடுக்க இது உயர் பதவி அடுத்த கட்டம் கொடுக்குறாங்க டிஎம்கே கவர்மெண்ட்டில். இப்படி நடக்குது. ஆனால் இந்த மாதிரி 2 தரப்பே இருக்கிறதுனாலே என்னமோ இவங்க வந்து வாயை திறக்காமல் இருக்கலாம். ஏன் பேசணும்னு அதிமுக நினைக்கலாம். அடுத்தது இதை பற்றி நம்ம எதிர்வினையே புரியாமல் கடந்துட்டோம்னா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் இதற்கு விதி விலக்க அது மாதிரி கூட்டணி கட்சிகளும் இது ரொம்ப நோண்ட முடியாதுல்ல. ஒரு தொழிலாளர் பிரச்சனைனா வரலாம். இந்த மாதிரியானதுன்னு சொன்னால் அடிமடியில் கையை வச்ச மாதிரி ஆயிருமே அப்படிங்கிறனால வராமல் இருக்கலாம் அவங்களோடது. அதெல்லாம் சரின்னு சொல்லலை, யதார்த்தம் இது. இதை தாண்டி தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுடைய பார்வைக்கு கூட போலியா, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தெரியாமலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அடிமட்டத்தில் இருக்கிறவங்க முதற்கொண்டு தெரிகிறப்ப ஏன்னா மீடியாவிலையும் குறைந்தபட்ச அளவாவது வந்துட்டு தானே இருக்குது சம்மந்தமானதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களும் ஊழல் வேலைக்கு லஞ்சம் கொடுக்குறதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நினைக்க ஆரம்பிச்சு. இல்லை அதுகளுடைய புரிதல் இருக்கும். அவங்களுடைய ஒரு இயலாமை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கலாம். அதுக்கான நியாயப்படுத்தலை ஒரு விஷயம். ஆனால் இதை எல்லாத்தையும் தாண்டி பாமக தலைவர் அன்புமணி தொடர்ந்து இது சம்பந்தமான அறிக்கைகளை விரிவாகவே வெளியிடுறாரு. தொடர்ந்து இப்போ நான் பல குறிப்புகளை அவருடைய அறிக்கையிலிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். மற்றதுலேயும் எடுத்தேன், விருதுலையும் எடுத்து வந்திருக்கிறேன். எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் இது பண்ணாங்கங்கிறத தொடர்ந்து பண்ணுறாரு. ஆனால் இதில் முக்கியமாக நம்ம வருத்தப்பட வேண்டியது ஊடகங்கள் மேலே தான். இப்போ இன்றைக்கி நடக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பேசுறது அப்படிங்கிறது குறைவாக இருக்குது. இப்போ தொலைக்காட்சிகள்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நானும் பங்கு பெறுறேன் இல்லைங்களா. என்னென்னா இப்போ விஜய் அங்கே என்ன பேசினார், செங்கோட்டையன் சேர்ந்தது எந்த விதத்தில், இது இப்படியான விஷயங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அதுவும் தேவை. நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா ஒரு நேர்களை ஈர்க்கிற விஷயமும் இருக்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயமும் இருக்கும்ல. இந்த தேவையான விஷயங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை வந்து நம்ம ஊடகங்கள் போதிய அளவு கொடுக்கலைங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அதனால் இது கவனிக்கப்படாமல் போகுதே தவிர முக்கியமாக நம்ம இதை கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். இப்போது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னா, முன்னாடி உள்ள காலகட்டம், நீங்கள் 96 காலகட்டம் ஜெயலலிதா மேலே இருந்த ஊழல் குற்றச்சாட்டு எந்த மாதிரியான சூழலை ஏற்படுத்துச்சு. 2014 நம்ம டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் ஸ்பெக்ட்ரம் மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகள் எவ்வளோ பெரிய எதிர்வினை ஆற்றுச்சு. அதுலேருந்து காங்கிரஸ் மீண்டெழவே முடியாத ஒரு சூழலாம் வந்துச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஊழலுங்கிறது இந்த 10 ஆண்டு காலத்தில் அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சா? மக்கள் மாறிட்டாங்களா, இல்லை அது பேசு பொருளாக மாறலையா? இல்லை, எப்பயுமே வந்து இந்தியாவில் ஊழலுங்கிறது ஒரு விஷயமா இருந்ததே இல்லை மக்களுக்கு. அதுதான் உண்மை, வருத்தமான உண்மை. ஏன்னா இப்போ முதல்ல எப்படி சார் சொல்றீங்க? 1957 நடந்த முத்ரா ஊழலை நான் இப்போ சொன்னேனே, அதுக்கு அடுத்து வந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் தோற்கலை. அதே போல் இந்திரா காந்தி ஒரு தடவை சொன்னாங்க, ஊழல் வந்து உங்கள் ஆட்சியில் அதிகரிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஊழல் உலகளாவியது. அதான் அதுக்கு பதில். எங்கேயா இல்லை ஊழல் போயா அப்படிங்கிறோம்ல, அதெல்லாம் சொன்னாங்க. பெர்சன்டேஜ் தான் மாறும், அவ்வளோதான். மற்றபடி வந்து அது ஒரு விஷயம் இல்லை. இன்னொன்று என்னன்னா, 1991 அமோகமாக ஜெயிச்ச ஜெயலலிதா 1996 தோற்றதுக்கு காரணம் ஊழல் அல்ல. அவங்க ஆட்சியில் நடந்த அவங்க சசிகலா இவர்கள் செய்த அராஜகங்கள், அதை பத்திரிகைகள் எழுதுறது, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, உடல் முழுக்க நகை போட்டுக்கிட்டு வளர்ப்பு மகன் கல்யாணத்துக்கு ராஜபாட்டையில் நடக்கிற மாதிரி சாலையில் நடந்தது. நம்ம ஆட்களுக்கு நம்ம பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பொறாமை குணங்கிறது இருக்கும். ஜெயலலிதா தோற்றதுக்கு முக்கிய காரணமாக அதான் நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா யார் ஊழல் பண்ணாமல் இருக்கா, என்ன இவ்வளவு நகை போட்டு போகுதுங்களே அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சல்லையே ஓட்டு போடாமல் இருந்திருப்பான். ஒன்று ஏன் அப்படின்னா, அடுத்த ஆட்சியில் திமுக வருது 96 வந்து அத்தனையும் நிரூபிக்குது. ஆனால் ஜெயலலிதா இருக்கிறத தோக்கலையே. அப்போ ஊழலுக்காக தோற்றிருந்தா அடுத்தது ஏன்னா நிரூபணமானது அப்புறம் தான். டிஎம்கே ஆட்சியில் தான் வந்து நிரூபணமாகுது. 96 to 2001 தான் இவங்க போய் நிரூபணமாகுது. ஆனால் அடுத்ததில் ஜெயிக்கிறாங்களே. ஆனால் எப்போ தோத்தாங்க, நிரூபிக்கிறதுக்கு முன்னால் ஒரு வைத்தறிச்சல் இருக்கும்ல, என்ன அது நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம்,
உடம்பு முழுக்க நகை போட்டு அலையுது. இவர் சைக்காலஜிக்கான ஒரு எண்ணம். அதனால தான் பார்த்தா அதை வந்து போஸ்டர் ஓட்டினாங்க. மக்கள் சைக்காலஜி தெரிஞ்ச திமுக தரப்பில் இவங்க வந்து இந்த 2 பேரும் மரபுமன் கல்யாணத்தை நகையோட போகிறத பண்ணாங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு இது என்ன முக்கியமானதுன்னா, எதுக்கு இந்த ஊழல் இதுன்னா, நம்மளுடைய செட்டப்பே அப்படி தான். இங்கே நீங்கள் ஊழல் பண்ணாமல் ஒரு கட்சி நடத்த முடியாது. ஒன்று ஊழல் பண்ணி அது கட்சி நிதி இதில் கூட அது நடந்திருக்கு. இப்போ இந்த முந்த்ரா ஊழல்ல என்ன நடந்திருக்குன்னா, அதை எடுத்துக்கிட்டு ஜவஹர்லால் நேரு வீட்டுக்கு போயிருப்பாரா அப்படிங்கிறது நமக்கு அது இல்லை. கட்சி அந்த நிதி கட்சிக்கு இந்தியா முழுக்க நடக்கிற ஒரு கட்சியாக இருக்குது. 1947 வந்து விடுதலை அடையுதுன்னா 1957 இந்த முந்த்ரா ஊழல். இந்த இடைப்பட்ட காலத்தில் எத்தனை ஊழல் நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ம். இல்லை இன்னும் சொல்ல போனேன் என்னன்னா 1956 தானே குடியரசு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வருது. அடுத்த வருடமே அது நடக்குது. அது எந்த அளவுக்கு வேற நடந்துச்சு என்னன்னு அப்போ இந்த செட்டப் வந்து மாறணும். அப்போ என்ன செய்யறான், தேன் எடுக்கிற வந்து புறங்கை நக்கிற மாதிரி கட்சி நிதிக்காக தானே நம்ம இதை வந்து நம்ம செய்யணும். அப்போ நம்ம கொஞ்சம் எடுத்துக்குவோம். அப்போ தனிப்பட்ட நபர்களுக்கும் பாயுது. அதாவது சொல்லுவாங்க நெல்லுக்கு பாயிருது புல்லுக்கும் பாயிற மாதிரி, இது வந்து புல்லுக்கு பாயிருது இன்னொரு புல்லுக்கும் அரசியல் பாயுது. கட்சிகள் சாதாரணமாக கடந்து போயிடலாம். மக்கள் அதை எப்படி எடுத்துக்குவாங்க? இல்லை மக்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. இவ்வளவு ஊழல் புகார்கள் வந்திருக்கு, பேசிட்டே இருக்காங்க. 1000 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அது ஒரு பேசு பொருளா மாறாதா சார்? 1000 கோடி ஊழல் அப்படிங்கிறது கொஞ்சம் கதக்கு நாய் கொஞ்சம் வயிற்றுச்சல் வரலாமே தவிர மற்றபடி எப்போ பொதுமக்கள் வந்து எனக்கு வந்து எல்லா கட்சிகிட்டும் காசு வாங்கி அதுக்காக ஒரு கட்சியிட்ட காசு வாங்க நியாயப்படுத்தலை. எல்லார்ட்டையும் வாங்குறான். 4 கட்சி காசு கொடுத்தா 4க்கும் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து நியாயமாக வந்து ஒரு தீர்மானம் போட்டுக்கிறான். என்ன போட்டுக்கிறான்னா, எப்பா இவ்வளோ மொட்டு வந்து தான் கொடுத்துருக்கான், அதிகமாக கொடுத்தவனுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு ஏலம் நடக்குது, இருக்கிறதுல அதிகமாக கொடுத்தனுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு அது ஒரு சில பேர் முடியும். சில பேர் என்னென்னா, சரி ஒரு 5 பேர் இருக்கிறோம் வீட்டிலன்னா அதிகமாக கொடுத்தவனுக்கு 3 பேர் போடுவோம், கம்மியாக கொடுத்தவனுக்கு ஒருத்தர் போடுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ஒரு ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து எப்படி அதை ஒரு பெரிய விஷயமா அவன் எடுத்துக்குவான். சார், இப்போ ஒரு மாநில அரசு இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அதுல எந்த நடவடிக்கையோ வழக்கோ பதிவு செய்யல. ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர்னா பதிவு செஞ்சிடறாங்க. ஒரு 2000 ரூபாய், ஒரு டிராஃபிக் போலீஸ்னா பதிவு பண்ணிடுறாங்க. சரி, மத்திய அரசு எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அது மத்திய அரசு செய்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எளிதாக சொல்லிட்டு போக முடியுது. ஆனால் ஒரு துறையில் இந்த மாதிரி தவறு நடந்தால் என்னதான் செய்ய முடியும்? அதாவது நம்ம ஒன்றிய அரசை நம்ம சொல்கிறோம். இப்போ ஒன்றிய அரசு மேலே இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பத்திர ஊழல் பாஜக ஒன்றிய அரசு மேலே ஒன்று. இப்போ அதை மட்டும் இல்லாமல் 2023 சிஏஜி அறிக்கையில் வந்தது என்னென்னா, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் தயாரித்த இந்த ஒரு தப்பான எந்திரம் ஒன்று, அப்புறம் இந்தியா ரோடு போட்டது, அதை ரோடு போட்டதில் ஒரு ஊழல். 100 ரூபா ஆகும் அப்படின்னா அவன் 10,000 ரூபா கணக்கு எழுதி வச்சிருக்கான். அந்த மாதிரி அப்புறம் சிறுபான்மையினருக்கான உரிமை தொகை உள்ளது. அப்புறம் ரபேல் விமான ஊழல், பிஎம் கேர், இதுக்கு பிஎம் கேரில் வந்து இத்தனை கோடி வசூலித்து வச்சிருக்கிறீங்க, 12,700 கோடி, அது என்ன வரவு செலவுன்னு கேட்டால் ஆர்டிஐலையும் கிடைக்கும். ஏன்னா தனியார் நிறுவனமான ஒன்றிய தலைமை அமைச்சர் தான் அதுக்கு வந்து முகங்காட்டி சேர்த்தாரு. இப்படி இன்னும் சொல்ல போனால் என்னென்னா, மாநில கட்சிகள் இப்படி இருக்கிற மாதிரி தான் ஒன்றிய கட்சிகள் இருக்குது. இப்போ இன்னொரு இதை ஒட்டி சொல்லப்போனால் இப்போ திருப்பரங்குன்றத்தில் நடக்கிற விஷயமே என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊழலுக்கான இன்னொரு விதமான திசை திருப்பல் தான். அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த கேஸு போடுறாங்க, ஒரு இடத்துல நாங்கள் வந்து வழக்கமாக தீபம் ஏற்றுறாங்க, நான் மாற்றி ஒரு தூணில் ஏற்றணும்னு, அந்த தூண் வந்து நில அளவை தூண் அப்படிங்கிறாங்க. இது சம்பந்தமான வழக்கு ஏற்கனவே நடந்து தீர்ப்பு வந்து 2017 வந்ததை அரசு தரப்பு சொன்னிச்சா? இல்லை. அதுக்கு அடுத்தடுத்தது போயிட்டே இருக்குது. இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு என்னென்னா, பாஜக திமுக ரெண்டுமே விளையாடுறாங்க. ரெண்டுமே ஒரு அரசியல் விளையாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு இருக்கிறது தனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இவங்க திமுக, இந்துக்கு நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தனக்கு ஓட்டு வாங்கணும்னு. இதை தவிர அவசியமான இந்த மாதிரியான ஊழல் பிரச்சனைகள்லேருந்து ஊடகங்களையும் மக்களையும் திசை திருப்பலாம் அப்படிங்கிறது ஒரு காரணம். சதீஷ், இல்லை நான் வந்து இதில் என்ன கொஞ்சம் மாறுபடுறேன். சார் சொன்னதுக்கு ஒன்று மாறுபடுறது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்திரா காந்தி சொன்ன வாக்கியங்கள், தட் இஸ் அதை வந்து நம்ம வந்து இதை வந்து பதிவு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊழலை நம்ம வளர்க்கக்கூடாதுன்னு. பட் ஆனால் சார் சொன்னதில் ஒரு வாக்கியமும் இருக்குது. டெமோக்ரஸியில் வந்து ஊழலுங்கிறது ஒன்று இருக்கும். ஊழல் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அதாவது டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் நிறைய ஊழல் இருக்கும். உன் கடமையை செய்கிறதுக்கு ஊழல் இல்லை, ஓகேங்களா, கடமையை மீறதுக்கு தான் ஊழல் இருக்கும். ஆனால் இந்தியாவில் உங்கள் கடமையை செய்கிறதுக்கே நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா, நீங்கள் காசை கொடுத்தீங்கன்னா தான் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். நீங்கள் இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா காசை கொடுத்தீங்கன்னா தான் ஒரு சிஎஸ்ஆரே போட்டு கொடுக்கும்.
அப்படிங்கிற ரெவன்யூ ரெக்கார்டில் போய் ஒரு பட்டா கேட்டிங்கன்னா 3000 ரூபா 5000 ரூபாலேருந்து இப்போ 30,000 ரூபா 50,000 ஆயிடுச்சு. ஒரு அப்ரூவலுக்காக போனீங்கன்னா அங்கே ஊழல். ஓகேங்களா? இந்த மாதிரி ஊழல் வந்து தன் வேலையை செய்கிறதுக்கே ஊழலானது வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப கரைபிடிச்சு. பட் ஆனால் அந்த மாற்றம் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்குங்கிற இன்னைக்கு நியூ ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இன்னொன்று வந்து என்னன்னு இதை கேட்டிங்கன்னா மாற்ற முடியுமா? அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு இதை வந்து இதை எப்படி மாற்றணும்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் அந்த டெண்டர் கொடுத்தவருக்கும் இந்த எஃப்ஐஆரில் போட்டிங்கன்னா அவர் கம்பெனியே இந்த எஃப்ஐஆரில் போட்டிங்க அப்படின்னா அந்த கம்பெனி இவருக்கு காசு கொடுக்குமா? பயப்படுவாங்களா மாட்டாங்களா? அந்த கம்பெனி வந்து பயப்படுவாங்களா மாட்டாங்களா? இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா when a CBI and ED can enter into itனா you should hold a public post. இப்போ வந்து நான் வந்து என் மேலேயோ வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐயோ வந்து இடியோ வழக்கு தொடர முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு பப்ளிக் போஸ்ட்டை ஓன் பண்ணிட்டு இருந்தேன், இல்லைன்னா ஒரு பப்ளிக் நிறுவனத்துக்கு நான் வந்து லாஸோ ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னா தான் ஐ கேன் பி இன்வால்வ்ட். ஸோ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐயோ இடியோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மேலே தே கேனாட் டேக் அப் அன் ஆக்ஷன். ஓகேங்களா? பட் ஹியர் கே நேரு இஸ் அ பப்ளிக் பர்சன். He has been elected as an MLA, whatever it is, he has been elected as an MLA and he has been carrying the work of a minister. அமைச்சர் வேலையை வந்து அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் பப்ளிக் போஸ்ட்டில் இருக்கிறதுனால தான் இந்த வழக்கு வந்து அவர் மேலே தொடரப்படுது. அப்படிங்கும் போது இதோட சேர்ந்து இந்த டெண்டர் கொடுத்தவங்க, ஓகேங்களா, சப்கான்ட்ராக்டர்ஸ் எல்லாத்து மேலேயும் நம்ம இந்த வழக்கை தொடர்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அதாவது அவங்க டைரக்டர்ஷிப்லேருந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? they cannot hold a directorship for next 10 years 5 years of any other company அப்படின்னீங்கன்னா இப்போ ஒரு வாட்டி ஒரு பண்றது வந்து யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்துட்டா என்ன செய்வீங்க? அதுதான் சார் இன்வெஸ்டிகேஷன்லேயே வருது. இன்வெஸ்டிகேஷன்ல அதான் சொல்கிறேன், till holding the investigation they should not start up any new ventures. ஓகேங்களா? they should not start up any new ventures அப்படின்னு சொல்லிட்டு ஒரு interim protection கூட நம்ம வாங்கலாம். ஓகேங்களா? அப்படி நம்ம செய்யறக்கூடிய நிலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊழலை நம்ம அடக்க முடியும். அதாவது லஞ்சம் கொடுத்து முன்னே வந்து என்னன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் முன்னே அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம டிவிஎஸ்சி, ஓகேங்களா, டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், எனக்கு தெரிஞ்சு எந்த போலீஸ் அதிகாரியுமே இந்த 5 வருடத்தில் கைது செய்யலை. ஏன் கைது செய்யலைன்னா ஏன்னா அவங்களும் போலீஸாக இருக்கிறதுனால எந்த போலீஸ் அதிகாரியுமே கைது செய்யலை. முந்தானத்து வந்து ஒரு ஜட்ஜை கூட வந்து கைது செஞ்சுட்டாங்களோ ஒழிய இன்னும் ஒரு போலீஸ் அதிகாரியை கைதே செய்யறதில்ல. ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்சு பீட்டுக்கு பீட்டு இடக்கு இடம் தெருவுக்கு தெரு வாங்குற ஒரே ஒரு ஆள் என்ன டிபார்ட்மெண்ட்னு கேட்டிங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். நான் வன்மையாக அதை கண்டிக்கிறேன். இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவாக டு எனி அதர் டிபார்ட்மெண்ட் டிவிஎஸ்ஐ தோத்துட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக அமைச்சர்கள் மேலே இருக்க வழக்குகள் எல்லாமே இன்றைக்கி யார்கிட்ட இருக்குது? டிவிஎஸ்சி, ஸ்டேட் கவர்மெண்ட். அது யார்கிட்ட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட். இன்னைக்கு அந்த படிவத்தை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ்சி இன்னைக்கு நான் வந்து சொல்றேன் அதிமுக அமைச்சர்கள் மேலான குற்றச்சாட்டுகள் டிவிஎஸ்சி தானே இருக்கு. ஆமா, இப்ப க்ளோசர் ஆஃப் சார்ஜ் ஷீட் எங்க போடுறாங்க? திமுக அமைச்சர்களுக்கு தான் போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு ஐ பெரியசாமியோட சார்ஜ் ஷீட்டை எடுத்துட்டு போய் அவங்களே க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இது முகாந்திரம் இல்ல, இந்த எது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றாங்க சார். இல்லன்னு சொல்லுங்க. டிவிஎஸ்சி இன்னைக்கு எல்லா அமைச்சர் மேல இருக்கிற ப்ரீவியஸ் அமைச்சர்ல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து திமுக அமைச்சர் மேல இருக்கிறத இந்த கவர்மெண்ட்ல பண்றாங்க. அமைச்சர் மேல இருக்கிறத விசாரிக்கிறாங்க. அவங்க 8th போஸ்ட்ல இருக்கவங்க அவங்க விசாரிக்கிறது இல்ல. அதிமுக அமைச்சர்களுக்கு அவங்க ரிலாக்சேஷன் தான கொடுத்திருக்காங்க. அதிமுக அமைச்சருக்கு ரிலாக்சேஷன் சார், திமுக அமைச்சருக்கு க்ளோஷர் சார். இதான் சார் நடக்குது இன்னைக்கு கோர்ட்ல வந்து எதுவுமே நடக்கல. இன்னொன்னு ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டினா இருக்கிறாங்க பாருங்க, தூய்மை பணியாளருக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்தவங்க கம்யூனிஸ்ட் தான். அந்த 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 எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தவங்க வந்து சிஐடியு கொடியை வச்சுக்கிட்டு தான் இங்கே வந்து போராட்டத்தில் கடைசி வரைக்கும் உட்காந்துருந்தாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கூடயே இருக்கிறாங்க. ஓகேங்களா? கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க. ஓன் டெண்டரில் தான் ஊழல், ஓன் மக்கள் சோத்துல தான் நாங்கள் வந்து மண்ணள்ளி போட்டோம். மண்ணள்ளி போட்டு அந்த மண்ணள்ளி போட்டதில் இவங்க சம்பாரிச்சு இவங்க சாப்பிட்றாங்களே, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு கொடூரம். இந்த கொடூரத்தின் உச்சகட்டமே இதுதான். இதில் திமுக அரசு பண்ண ஒரு விஷயம் பாருங்க, கேஎன் நேரு மேலே இவ்வளவு தூரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆவணத்தை கொடுத்து நடவடிக்கையை வந்து எடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் அந்த அமலாக்கத்துறையுடைய அந்த கடிதம் லீக் ஆயிடுச்சான்.
அதுக்கு என்ன எப்படி லீக் ஆச்சுங்கிறத பார்க்குறாங்களாம். அப்போ அந்த அமைச்சரை காப்பாற்றுறாங்க. இதை விட்ட ஒன்று. அதே போல் இந்த மாதிரி வந்து ஊழல் பண்ண ஒரு அமைச்சரை நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள் அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்குது. போன ஜூலையில் செந்தில் பாலாஜி மேலே அந்த வேலைக்கு அதுக்கு அதே மாதிரி தான் வேலைக்கான அவர் காசு திருப்பி கொடுத்துட்டாரு. ஆமாம். அது அந்த ஒரு என்ன சொல்லியிருக்குன்னா 2000 பேரை வந்து சேர்த்துருக்குறாங்க அந்த வழக்கில். ஆமாம். அப்போ 2000 பேர் பணம் கொடுத்தீங்க நீ சேர்த்துருக்க அப்படின்னா அது எந்த காலத்தில் முடிகிறது? அப்போ அதை அமைச்சரை காப்பாற்றுறதுக்கான பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதே திமுக அரசு மேலே உச்சநீதிமன்றம் சொல்லுது. அப்போ ஒட்டுமொத்த செட்டப்பே நான் என்ன கேட்குறேன் சார், திமுக அமைச்சர்களை காப்பாத்துறதுக்கு மட்டும் திமுக இதில் அதிமுக அமைச்சர்கள் மேலேயும் அவங்க பாதுகாப்பு தானே கொடுக்குறாங்க. நீங்க கடந்த ஆட்சியில ஆளுநரை சந்தித்து என்ன சொல்றாங்க, அமைச்சர்கள் மேல ஊழல் நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் தேர்தல் வாக்குறுதிகள் என்ன சொல்றாங்க, தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் அப்படின்னு 2 விஷயம் எதையுமே செய்யல. அப்ப அதிமுகவுக்கும் அவங்க பாதுகாப்பு தானே கொடுக்குறாங்க. ஆமா, அதாவது இந்த ஊழல்னு வந்துருச்சுன்னா இதுல வந்து அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக எதுவுமே கிடையாது, வித்தியாசம் கிடையாது. ஊழல் தான். அவங்கவுங்க கட்சியை நடத்தணும், தங்களை வளப்படுத்திக்கணுங்கிறதுல இதுக்கு இந்த ஊழலை வந்து டைரக்ட் ரைவலா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக அதை நாங்கள் முடிச்சிருவோம், தனி நீதிமன்றம் அமைப்போம். 2 விஷயம் ஒரு பெரிய 2021 தேர்தலில் சரி இதெல்லாம் செஞ்சிருவாரோ அப்படின்னு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் கூட நினைச்சிருக்கலாம்ல. நினைச்சிருக்கேன்னு சொல்ல யாரும் நினைக்காட்டி கூட செய்யணும், அதான் நியாயம். ஆனால் அந்த நியாயத்துக்கானது பார்த்தா அரசியல் பண்ண முடியாதுல்ல. இப்போ வெவ்வேறு கட்சின்னு சொல்லிக்கிட்டு உள்கூட்டணி நடக்குது. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, அதிமுகவில் வந்து ஊழல் பண்ணி அங்கே செல்வ கணபதி திமுக வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு தண்டனை கிடைச்சி திமுக கொடுத்த எம்பி பதவி வந்து போகுது. அப்போ ஊழல் இந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இது மாதிரி இந்த 2 கட்சின்னு கிடையாது. செந்தில் பாலாஜி பாருங்க, அவரு அதிமுக இதில் பண்ணிட்டு இப்போ எங்க இருக்கிறாரு? அவர் ஊழல் செஞ்சிருக்கான்னு சொன்னதே திரு ஸ்டாலின் அவர்கள். ஆமா, அவர் மேல நடவடிக்கை ஸ்டாலின், மறைந்த கருணாநிதி என்ன பேச்சு பேசுனாங்கல்லாம் இருக்கு. இது இந்த இதுல மட்டும் இல்லை, இப்போ பாஜக மட்டும் என்ன ஒருத்தர் மேல அப்படியே ஆக்ரோஷமா பேசுவாங்க. ஊழல் அவன் பாஜக வந்துட்டான்னா புனிதமானவன் ஆயிடுவான். இது மாதிரி எல்லா கட்சிகள்கிட்டையுமே ஒரு புனித நீர் வச்சிருக்கிறாங்க. நீ அடுத்த இதுல இருந்தப்போ மட்டும்தான் நீ மோசமான ஆளு. இங்க வந்துட்டீனா ஞானஸ்தானமா, இங்க வந்துட்டீங்களா நீ ரொம்ப தூய்மையானவன். இப்போ இதை தான் சொல்கிறேன், இந்த ஒட்டுமொத்த செட்டப்னு. இப்போ சில பேர் நம்ம நம்புவோம்ல, ஒரு புதுசாக அவர் வர்றாரா இல்லையோ. ஏன் எம்ஜிஆர் வந்தப்போ கூட சொன்னாங்க. அதே மாதிரி எம்ஜிஆருடைய ஆரம்ப கட்ட சில ஆண்டுகள் வந்து ரொம்ப தூய்மையான ஒரு ஆட்சியாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவரால் தொடர முடியலங்கிறதும் சொல்லுவாங்க. இதை நம்ம கேள்வி இது பண்ணி அதனால இங்கே ஒட்டுமொத்த செட்டப் நல்லா வரணும்னு நினைக்கிற ஆட்களே பண்ண முடியாத போது பேசிக்கலாகவே வந்து ஊழல் பண்ணலாம்னு நினைக்கிற ஆட்கள் தான் பெரும்பாலான பேர் வர்றாங்க அரசியலுக்குங்கிறப்ப எப்படி அதை ஒழிக்க முடியும்? நன்றி சோமு சார். அமைச்சர் கே என் நேரு 1020 கோடி ஊழல் அப்படிங்கிற விவாதத்தில் நம்மோட 2 கருத்துரையாளர்கள் பங்கெடுத்தாங்க. வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் ஆதரவு கே சதீஷ், மூத்த பத்திரிகையாளர் டிவி சோமு. இருவருக்கும் மனமார்ந்த நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.